டாட் எஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு லேண்டு பார்க்க போகிறோம். இந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்குப்பம் ஏரியாவில் இருக்கக்கூடிய லேண்டு, அதாவது ஊத்தாரிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க. இந்த லேண்டினுடைய மொத்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கர். இந்த 3.5 ஏக்கர் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் அமௌண்ட் சொல்கிறாங்க. நம்ம 22 வரைக்கும் கம்மி பண்ணலாம். சரிங்களா? ஓகே, லேண்டை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து தாரூட் பாயிண்ட்லேருந்து ஒரு 60 மீட்டர் தூரத்தில் இந்த லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 60 மீட்டர் வரைக்கும் பட்டா இல்லாத நிலம் தான் இருக்கும். அதை சுற்றி, இந்த லேண்டை சுற்றி பட்டா இல்லாத நிலம் தான் இது. அரசு நிலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலம் இருக்கும். நம்ம ரோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பொது வழியும் இருக்குது இந்த தாரூட் பாயிண்ட்லேருந்து. இப்போ லேண்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இந்த தென்னை மரம் இருக்குது இல்லையா, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வரப்பு முழுக்க அப்படியே ஒரு ரவுண்டு வரும். இந்த ஏரியாவும் தான் வருது, இந்த சரௌண்டிங். எஸ், இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. கிணறோட இபி சர்வீஸும் இருக்கும், அதாவது பூந்தோட்ட சர்வீஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு மீன் குளம் இருக்குது. கிணத்துலேயும் மீன் வளர்க்குறாங்க, அதேமாதிரி மீன் குளத்துலேயும் மீன் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வீடு, சின்ன வீடு ஒன்று இருக்கும். இந்த லேண்டில் ஒரு முக்கால்வாசி வந்து தென்னை மரம் இருக்கும். இப்போ நம்ம கிணத்தை பார்க்க போகிறோம். தண்ணிலாம் வடியாத தண்ணி. இதில் மீன் வளர்த்துட்ருக்காங்க. இந்த கலர் ஃபிஷ்லாம் இதில் வளர்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து தென்னை மரங்கள். மொத்தமாக ஒரு 3.5 ஏக்கர்ஸ். இந்த நிலத்தை சுற்றி வந்து இந்த புறம்போக்கு நிலங்கள் இருக்கும். வீட்டுக்கு பக்கமாக ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தை ஒட்டி ஒரு மீன் குளம் இருக்குது. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பார்டர் பாருங்கள், அது வந்து மீன் குளம். நான் காமிக்கிறேன் கடைசியாக. அந்த குளத்தில் தண்ணி இருக்குது, அது எல்லாமே காமிக்கிறேன். இப்போ அங்கே பாருங்கள், அந்த இடத்துல இருக்கிறது தான் வீடு. இது ஒரு புளியா மரம். நீங்கள் இந்த லேண்டை வாங்கிட்டு கூட நீங்கள் கம்பி வேலி போட்டுக்கலாம், கம்ப்ளீட்டாக கம்பி வேலி போட்டுக்கலாம். அதே மாதிரி தாரூட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆல்ரெடி ரோடு இருக்குது காமனாக. ஸோ அதை கூட நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், வண்டி போகிற மாதிரி. ஏன்னா வண்டி போகிற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த லேண்டு ஏன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. விற்கிறதுனால அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த களைகள்லாம் பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ வீடு பார்க்குறோம். முக்கால்வாசி வந்து தென்னை மரம் தான் இருக்கும். சின்ன சின்ன தென்னை மரம் தான், ஒரு 2 ஆள் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கும். இதுதான் வீடு. பேக் சைட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அந்த வரப்பு பின்னாடி ஒரு வரப்பு இருக்கும். அதுலேருந்து அப்படியே ரவுண்டாக செவ்வக வடிவில் பெருசாக ரவுண்டாக இருக்கும். இப்போ நம்ம அங்கே பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதுதான் குளம். அதே மாதிரி அந்த போர்லேருந்து இந்த கிணத்துலேருந்து எடுக்கப்படக்கூடிய தண்ணி வந்து சொட்டு நீர் பாசனம், அதுக்கு அந்த லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க, பைப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் தொட்டி.
வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. அதாவது சைடில் ஒரு சைடில் தொட்டி வச்சுருக்காங்க. அதே சைடில் பெரிய ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதில் மீன் வளர்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீன் பண்ணை அப்படி வளர்த்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுல் லேண்டு இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த லேண்டினுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் வந்து 25 லட்சம் ஓனர் சொல்கிறாங்க. நாம் வந்து 22 வரைக்கும் குறைக்க முடியும். சரிங்களா? ஒரு எமர்ஜென்சினால தான் இந்த ப்ரைஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. இதுவும் மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? தார் ரோட் பாயிண்ட்டு பஞ்சாயத்து ரோட்லேருந்து ஒரு 60 மீட்டர் மட்டும்தான் மண் ரோடு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். அது வந்து அரசு நிலம் தான். அதை நம்ம ரோட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை யாரையும் கேள்வி கேட்க முடியாது. இங்கே ரோடாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அரசு நிலத்தை நீங்கள் வந்து விவசாயத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களை யாரும் கேள்விலாம் கேட்க முடியாது. சரிங்களா? பட்டா நிலம் என்பது ஒரு 3.5 ஏக்கரா. முன்னாடி பின்னாடி சுற்றிலாம் பார்த்திங்கன்னா புறம்போக்கு நிலம், அதாவது அரசு நிலம், பட்டா இல்லாத நிலங்கள் இருக்குது. நீங்கள் உங்களோட யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து குளம். இந்த குளத்தில் தான் மீன் வளர்த்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருங்க, கிட்டக்கு போய் காமிக்கிறேன். குளம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது தண்ணி. இங்கெல்லாம் வடியாத தண்ணி தான் இருக்கும். எப்போவுமே தண்ணி இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இது. இப்போ பாருங்கள், குளம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. விருப்பப்பட்டவங்க இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். கால் பண்ணி இதை வந்து பை பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த ஏரியாவிலே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ்.